அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பற்றி என்ன சொல்கிறான் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் எவனுக்கும் கடிவாளம் போடலை, விரும்பியது செய்யலாம், விரும்பின மாதிரி ஃபமன் ஷா அஃபல் யூமின் ஃபமன் ஷா அஃபல் யக்ஃபுர், விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் தூக்கி வீசுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ப்ராப்ளமே இல்லை. இந்த உலக வாழ்க்கையை எல்லாத்துக்கும் திறந்து கொடுத்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு நாளை சொல்கிறான், ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள் என்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எல்லாத்தையும் படைத்த அல்லாஹ் சொல்றான் ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள். அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நடந்த ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் விசாரிக்க வருவான். எப்படி வருவான்? வஜாஅ ரப்புக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். யாரும் பார்க்கல, எந்த கண்ணும் காணல, எந்த நபியும் இதுவரைக்கும் காணாத ரப்புல் ஆலமீன். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள் மர்மையுடைய சன்னிதானத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்றான். பக்கத்தில் நரகம் நிப்பாட்டப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீர்ப்பை ஆரம்பிப்பான். எல்லோரும் ஓடி வருவார்கள். யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன், எல்லோரும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பா அங்கே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மா அங்கே இருப்பார்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தானோ அவர்களை தவிர யாருக்கும் எதையும் பேச முடியாது. அந்த சன்னிதானம் அமைதியாகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்துக்கு வருவான். இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், எங்கப்பா ஐனல் மலிக், எங்க அரசர்கள், ஐனல் ஜப்பார், எங்க வர சொல்லுங்கள் அவர்கள் எல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்த உடனேயே எல்லோரும் மூர்ச்சையிட்டு விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் எழும்பி பார்ப்பேன், முதலாக நான் எழும்பி பார்ப்பேன், என்னை முந்தி மூசா எழும்பி நிற்பார், எல்லோரும் மூர்ச்சையிலே. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சையிட்டு விழுந்தார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட பேசுகிற நேரத்தில், யா அல்லாஹ் உன்னை கொஞ்சம் காண்பி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணான், தன்னுடைய தஜல்லிய ஒளியை அப்படியே ஒரு மலைக்கு பாய்ச்சினான். மூசா அதை பாருங்கள் என்றான். வஸைக மூசா, மூசா அப்படியே மயங்கி விழுந்தார். அதனால் இங்கே மயங்கி உளுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் எழும்புற நேரம் மூசா எழும்பி நின்று கொண்டிருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் மயக்கமிடக்கூடிய நேரம், அதிபயங்கரமான நேரம், யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று ஓடுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லோரும் ஓடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் ஆடை இருக்காது ஆயிஷா என்றார்கள். நிர்வாணமாக ஓடுவார்கள். யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக ஓடினால் எல்லோரும் பார்ப்பார்களே யா ரசூலல்லாஹ், வெக்கத்தலங்களை எல்லாம் பார்த்து ரசிப்பார்களே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேரம் யாருக்கும் ரசிக்க அந்த மாதிரியான உணர்வுகள் உருவாகாது. ஆயிஷா, யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்னென்று பதறி போய் நிற்பான். இதுக்கு அங்காளுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கப்பட போகிறது. அப்படி என்றால் எங்க குடும்பத்தின் நிலைமை என்ன, எங்களுடைய பிள்ளையின் நிலைமை என்ன, எங்க மனைவியின் நிலைமை என்ன? அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய சன்னிதானத்தை சுருக்கமாக அழகாக விவரித்தார்கள். ஷபஅத்துன், 7 கூட்டத்தை மறுமையிலே கடுமையான வெயில் அடிக்கிற நேரம், அதிபயங்கரமாக அகோரமாக வெயில் அடிக்கிற நேரம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் விசாரணை நடத்துகிற நேரம் அல்லாஹ் 7 கூட்டத்தை கூப்பிடுவானாம். சுபஹானல்லாஹ். 7 கூட்டத்தில் முதலாவது கூட்டம், இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். முதல் கூட்டம் இமாமுன் ஆதில், நேர்மையான அரசன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. எந்த நிழலும் இல்லாத நேரம், அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் யாரை கூப்பிடுவானா, ஏன்பா வெயில்ல காயிற, வந்து இங்கே இரு அப்படின்னு கூப்பிடுவானா. வா, யாரை கூப்பிடுவானா, எல்லாரும் வாங்கப்பா தௌஹீத் வாங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டானா. யாரை கூப்பிடுவானா? அல்லாஹ் இமாமுன் ஆதில். நான் ஒருத்தரா சொல்லிட்டு போவேன், மறுமையில் என் நிலைமை என்ன, இந்த கூட்டத்துக்குள்ள அல்லாஹ் கொடுக்கிற கௌரவத் ஒளியால் செய்யப்பட்ட மேடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி காட்டோயிட்டைக்கு வந்து ஒரு ஆளை உட்கார்ந்து இருக்கிறாரு, மேடை அடிச்சு பேசுறாங்க. பேசுற நேரம் அவர் கூப்பிட்டு, வாங்கப்பா, நீ என்ன அங்கே இருக்கிற, ஸ்டேஜுக்கு வாண்டா. அடுத்த நாள்ல இருந்து அவரை பிடிக்கவே இயலாது. ஜனாதிபதி கூட்டாளாச்சு, அவர் பார்வையும் வித்தியாசமாகவும் நடமும் வித்தியாசமாகிரும்.
அவரை பிடிச்ச ஜனாதிபதி செயலாளர் மாதிரி ஆயிடுவார். ஏண்டால் ஜனாதிபதிக்கு ஒரு முஹப்பத்து என்று சொன்னால், அது வரைக்கும் சாதாரண சீட்ல உட்கார்ந்தவர் ஜனாதிபதி கூட்டி பக்கத்தில் வச்சாகண்டா இலங்கையில் அவர் நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லா ஜனாதிபதிமார்களும் அங்கே இருப்பார்கள், எல்லா பிரதமர்களும் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு சிலர்களை கூப்பிடுவானாம். இமாமுன் ஆதில், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கூப்பிடுவான். எல்லாரும் வாங்க, என் பக்கத்தில் வாங்க, இந்த நிழல்ல நில்லுங்க. நிழல் கிடைச்சா மேடையில் அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் வைப்பான் மேடையில். பார், இவர்கள் தான் என் அடியார்கள், இறக்கத்துக்குரியவர்கள். தீர்ப்பு வழங்குற டைம்ல அல்லாஹ் கூப்பிட்டு வச்சாலே போதும், பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் யாரை கூப்பிடுவானான்னு தெரியுமா? நேர்மையான அரசன். ஏன் அப்படி நேர்மையான அரசன்? நேர்மையா நடக்கிற எல்லாத்தையும் கூப்பிடலாம் தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்னவருக்கு நேர்மையா நடந்துடலாம், அது சிம்பிளான மேட்டர். நேர்மையா நடப்பாரு. அரசரா மாறிட்டான்னு வைங்க, அவரை தட்டி கேட்க யாரும் இல்லை. சாதாரண ஒரு மனுஷனை பிடிச்சவர்ல அவர் நியாயத்துக்கு கொஞ்சம் நேர்மையா நடப்பார். ஏன்? போலீஸ் பிடிச்சிருவானே, சிசிடிவியில் மாட்டிருமே, களவு மாட்டிருமே, எக்கச்சக்கமாக அவரை கண்காணிப்பதற்கு போட்டிருப்பாங்க. அதனால் அவர் அதுக்கு பயந்தாவது, மேல் அதிகாரிக்கு பயந்தாவது நேர்மையா நடப்பாரு. ஒரு அரசர் யாருக்கு பயப்பட? அவர் நேர்மையா நடக்கிறதா இருந்தா அவர் யாருக்கு பயப்பட? அவருக்கு மேல கேள்வி கேட்பதற்கு இறைவன் மட்டுமே இருக்கிறான், அல்லாஹ்வை தவிர. அவர்கிட்ட யார் ஒப்போசிஷன் இருக்கிறான்? அந்த காலத்துல இந்த மாதிரி டெமோக்ராட்டிக்கா ஒப்போசிஷன் போட்டு ஏப்பா அப்படி பண்ண கேட்பாங்களா? பாராளுமன்றத்தில் பேசுவாங்களா? இல்ல. அவர் முடிவெடுத்தா முடிவு. உள்ள சொத்தை எடுக்க போறா சொத்தை எடுத்துருவாரு, அதை அபகரிக்க போறா அபகரிப்பாரு. அவர் நினைச்சதை செய்வார். இது அரபு நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு கேவலம் தெரியுமா? அவங்க எந்த அளவு கேவலமா இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ற டைம்ல ரோம பேரரசு படம் பிடிச்சு காட்டுறான், பிலிம் எடுக்கல, எப்படி வாழ்ந்தாங்கன்னு காட்டுறான். எப்படி வாழ்ந்தாங்களா? அரசர் வந்து உட்காருவாராம். இன்றைக்கும் இப்ப சீக்கிரம் இருக்குன்னு வைங்களேன், தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதெல்லாம் போட்டோ பண்ணி வைப்பாங்க. அழிஞ்சு போன காலத்திலையும் பார்க்கலாம். ஏன் பார்க்கலாம்? அந்த மாதிரி முக்கியமான இடங்களை புறாவஸ்துன்னு சேர்த்து வைப்பான், அது ரொம்ப முக்கியம். இத மாதிரி ரோம பேரரசுல இப்பயும் பார்க்கலாம், அது பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, போட்டோ பண்ணி போடுறாங்க. ஒரு கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல எல்லாம் மண் தான், மண்ணுல படிப்படியா கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்குப்பா இந்த மண்ணு, எதுக்குடா படிப்படியா கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, மன்னர் வருவாராம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்களாம். என்ன செய்ய போறாங்களா? நீங்க கிரிக்கெட் பார்ப்பீங்க, ஃபுட்பால் பார்ப்பீங்க, அவருக்கு ஏதாவது ஹாபி வேணுமே, மன்னருக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமே, வந்து உட்கார்ந்து என்ன பார்ப்பாரா? ஒரு மனுஷனை பிடிச்சி போடுங்கன்னு வரான். அந்த எரும மாடை போடுங்க, ஒரு மனுஷனையும் போட்டு ஒரு மாடையும் போடுவாங்களாம், ஒரு புளிய போடுவாங்களாம். அது கொதறி பிச்சு எடுக்குமா, உள்ள பணக்காரலாம் கை தட்டுவானா. சுப்ஹானல்லாஹ், அதான் வேலை. ஏன் வேலை? கேட்க பார்க்க அவன் இருக்கிறா, வேண்டியதை செய்வோம். அப்படி அந்த அந்த ஜெனட்டிக் இன்னும் இருக்குது. அதனால சொல்றேன், இந்த மாதிரி நேர்மையா நடப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப மறுமை நாள்ல நீதமான அரசனுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க. எல்லாரும் வாங்கப்பா நிழலுக்கு, தொழுந்தாள்களா அப்படி கூப்பிடலாம். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, இளமையில இளைஞன், அல்லாஹ்வுடைய பாரதையில இபாதத்து செஞ்ச இளைஞன். ஏன்பா வயசாளி கூப்பிடல? அப்படி என்ன அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? இளமை கழிச்சிருப்பானே, எவ்வளவுலாம் ஆசை வரும், அவன் அந்த கட்டண்டுவான் இந்த கட்டண்டுவான். தாடியை வளர்க்குற நேரம் சொல்லுவாங்க, அவுலியா குஞ்சி பார்த்தீங்களா பள்ளிவாசல், அட படத்தை பார்த்துட்டு போவேன், படம் பார்க்க மாட்டான, பெரிய அவுலியா குஞ்சி இப்படிலாம் ஏசுவார்களா? அந்த நேரத்தில் ஒருவன் அல்லாஹ் வேணும் என்பதுக்கு எல்லாத்துக்கும் உதறி தள்ளுவான் பாருங்க. ஷாபுன், அந்த இளைஞன் அல்லாஹ் கூப்பிடுவான் அந்த கூட்டத்தை, இங்க வா. அந்த நேரம் உலகத்தில் அவன் பொம்பளை வேண்டாம், அவன் படம் வேண்டாம், அவன் கூத்தண்டா, அவன் கும்மாலண்டா. நீ இரவுல எழும்பி எனக்காக தலையை வச்சியா, கண்ணீர் வடிச்சு பேசுறியா, நீ ஏன் வெயில காயிற, இங்க வந்துரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சன்னிதானத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பானே, பக்கத்தில் எடுத்துருவான், வா. நீ காயக்கூடாது. நீ யாரு தெரியுமா? உன் இளமையில எல்லாரும் உன்னை துப்புவார்கள். இளமையாட நீ கழிக்கிற எல்லாத்தையும் இதுல தான் செய்யணும். துட்டிக்கிற வயசாச்சு, துட்டிக்கிற வயசுல எது கஷ்டமோ அவங்களுக்கு தான் மறுமையில வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்க? கூப்பிட்டு தொழுகையாளி வாங்க, நோம்பு பிடிச்ச வாங்க, அப்படி கூப்பிட மாட்டேன். நல்லா என்னுடைய அன்பை பெற்றவர்கள் யார்? இதுதான் தீர்ப்பிலே பெரிய தீர்ப்பு. என்ன தீர்ப்பு?
பக்கத்தில் வச்சு தீர்ப்பு கொடுக்கறது இருக்கு பாருங்க. மேடையில் கூப்பிட்டு வச்சு இங்க நில்லுண்டாலே முடிஞ்சு போச்சு. வெத்தி என்ற அர்த்தம். அல்லாஹ் பக்கத்தில் இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்ப்பாங்க உலகத்துல. அவங்களாம் நிப்பாங்கண்டா எப்படி இருக்கு அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். உங்க மகன் அந்த இடத்துக்கு கொண்டு வர தயாராகிறீங்களா? உங்க மனைவி அந்த இடம் இருப்பாங்களா? அந்த இடத்துக்கு உங்க குடும்பத்தை கொண்டு வர்றீங்களா? அந்த இடத்துக்கு அவங்களை அனுப்புறேன். எப்படி? அந்த இளமையில என்ன செய்யணும் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதத்தில் இபாதத்தில் கழிக்கக்கூடிய இளமை பருவம். முதுமையானா ஆட்டோமேட்டிக்கலி போறோமேன்னு விளங்கிடும். அந்த நோய் வரும், இடுப்பு பிடிக்கும், அந்த டைம்ல சுப்ஹானல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் தப்புன்னு சொல்லல, அதுக்கெல்லாம் நன்மை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ்க்கு தெரிவு செய்யறவர் எப்படி தெரியுமா? ஓடுற நேரம், ஆடுற நேரம், ஆசை பொங்குற நேரம், அநியாயம் செய்யறதுக்கு தைரியம் வர்ற நேரம், எவன் கேட்ட என்னடான்னு கேட்கிற நேரம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தன் போவானே அவனை தான் அல்லாஹ் கூப்பிடான். நீ காயாதப்பா, நீ என் நேசம் வந்துரு. அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற அடியான். ரசூலுல்லாஹ் அடுத்தது சொல்றாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் பாருங்க. எப்படி ஸ்பெஷலா மறுமையுடைய சன்னிதானம், பயங்கரமான சன்னிதானத்தில் இந்த ஒளியால செய்யப்படுற மேடை. அல்லாஹ் கூப்பிடுவான 7 கூட்டத்தினர். அதுல எந்த கூட்டத்தில் நாங்க, எந்த கூட்டத்தில் நீங்க? நான் சொல்ற டைம்லயே இளமை எப்படி கழிச்சோம்? கரெக்டா கழிச்சோமா? அழுதமா? அல்லாஹ்வை நினைச்சோமா? அப்படி ஒரு குட்டி போச்சு. பாரன் பாண்டுவான், வேணாம் வேணாம் வேணாம், பார்வையை தாழ்த்து கொள்வோம் என்று சொன்னோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமா அரவணைப்பான். உங்க பிள்ளை அப்படி வளர்க்குறீங்களா? அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீர்களா? அதுக்கு அறிவுரை கேட்டீர்களா? மனிதனுடைய நிலைமையை பாருங்க. அடுத்தது அல்லாஹ் யாரை கூப்பிடுவான் தெரியுமா? ஒவ்வொன்றா கூப்பிடுவான். ஒரு மனுஷன் வரஜுலுன், அவர் எப்படி இருப்பாராம்? அவர் இருக்கிற நேரம் ஒரு பொம்புல, எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. திம்ராதி ஒரு பொம்புல கூப்பிடுவான். ஜாத்து மன்சிபின் வச்சுமா, என்ன பெரிய குளம், பெரிய குளத்துல உள்ள ஒரு பொம்பளை சாதாரணமா ரோட்டுல திரிஞ்சிட்டு இருப்பாளே, பாப்பா என்று கூப்பிட்டா அது இல்லை, பெரிய குளம், அந்த மாதிரி பசுந்து, அந்த மாதிரி அழகான ஒரு பொம்பளை, பெரிய குளத்தில் உள்ள பொம்பளை, பெரிய கோத்திரம், பெரிய ஃபேமிலி, அந்த ஒரு பொம்பளை வரீங்களா என்னோட வாழலான்னு கூப்பிட்டா மனுஷன் என்ன செய்வான்? பொதுவாக என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு? அவனுடைய இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைச்சிட்டுண்டா, ஒரு சாதாரண ரோட்ல திரியிறவங்க சிக்னல் கொடுத்தா துப்பிட்டு போவான். என்னப்பா இது, இது என்னப்பா இது? மனுஷனுக்கு பெரிய ஃபேமிலி, நல்ல குடும்பம், அந்த மாதிரி அழகண்டா 4 தடவை யோசிப்பான். அல்ல எப்படி கூப்பிடுறான் பாருங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனையை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு இக்கட்டை கொடுத்து அல்ல சோதிப்பானா? அந்த மாதிரி பொம்பளை கூப்பிடுவான். கூப்பிடுற நேரம் இவன் ஆசை பொங்கும். பொங்காமல் இருக்காது, நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை சொன்னாங்க? வெக்கப்பட சொன்னாங்களா? சொல்லாம இருக்க சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க? அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இத்தக்கில் அல்லாஹ் பயந்துக்கோங்கம்மா, ரப்பு பார்க்கிறான் அப்படி என்று ஒருத்தன் ஒதுங்கி இருப்பான். அல்லாஹ் கூப்பிட, மறுமையில் இங்க வா, நீ ஏன் வயல காயிற, இங்க வந்துரு, நீ யாரு தெரியுமா? அந்த மாதிரி ஆசை முத்திட்டு வர்ற நேரம் என்னுடைய பேரை சொன்னியே, அல்லாண்டியே, நீ எப்படிப்பா மறுமையில வயல காய்வ, வந்து நில்லு. 50 பேரும் பார்க்கணும், வந்து நிப்பார்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த கூட்டத்தில் போவீங்களா? அந்த மாதிரி சோதனை அல்லாஹ் உண்டை சோதனையாக அனுப்பினான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்னாச்சு? வலக்கத அஹ்மத் பிஹா வ அஹ்ம பிஹா லௌலா அர்ரஹா புர்ஹான் ரப்பி. அல்லாஹ் சொல்றான், அவள் என்ன பண்ணா? அவர் பக்கம் சாஞ்சான். இவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்காட்டி இவரும் சாஞ்சிருவாரு. அதான் மனுஷன். பேசுறனா கேட்கிற நீங்கள் மனிதன் தான், மலக்கு இல்லை. என்னத்தை படிச்சு எல்லாத்தையும் முடிச்சாலும் உணர்வே வரலண்டா, அப்ப ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம், பொம்பளை இல்லைன்னு அர்த்தம். அது வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. உலகத்துக்கு தெரியத்தானே பெரிய பெரிய சாமியார்னு சொல்லி. இப்ப இந்தியாவில் சாமியார் கூத்து தான் எக்கச்சக்கமா நடக்குது. இலங்கையில் அதான் ஒருத்தனுக்கு சிறுநீர் வருகுது, அடக்கிட்டு இருக்க சொல்றோம். எவ்வளவு நேரம் நடக்குமா? அரை மணி தியாலம், சரி 1 மணி தியாலம், ஒரு 10 மணி தியாலம், அதுக்கு மேல அடக்குவானா? அது பாட்டுக்கு போயிரும், நீ டாய்லெட் கொடுக்காட்டி. அதெல்லாம் அடக்க இயலாது. டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் ஆம்பளைக்கு சுரக்கும், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். எவ்வளவு அடக்குவான்? எவ்வளவு காலம் அடக்குவான்? அடக்கவே இல்லை. துறவரம் தான் வாழ்க்கைண்டா, அது வேற மாதிரி கும்பிடுறவங்களை தடாவி விட்டுருவாங்க. விளங்குதா? சப்ஜெக்ட் வேறையா போயிரும். மனிதன் என்றால் அது எவனா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. உங்க புள்ளையும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான்.
அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இறங்கிச்சோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி யாரு பார்க்குறாங்களோ, ஆசை முத்திட்டு வர்றனே ரப்பு எனக்கு முக்கியம் ஒதுங்குவானே, மறுமையில் அவன் அப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்க பாபா நீ யார் தெரியுமா, பொம்பளை வர நேரம் ஒன்னியே ரப்பியே உனக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கு வா அப்படின்னு கூப்பிடுவானே, அந்த நிலைமைக்கு உங்க புள்ள வந்துருமா? அந்த நிலைமையில நீங்க நிற்பீங்களா?